சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மனோஜுக்கு ஜோசியம் பார்க்குறவ இருந்துட்டு, இங்கே பாரு மனோஜ், எல்லாரோட கல்யாணமும் இப்போ முடிய போகுது. அடுத்தது 7ஆம் தேதி உங்களுடைய கல்யாணம். உங்களுக்கு முதல்ல அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை நினச்சாதான் சார் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க? அதை நினச்சா உங்களுக்கு பயமாக இருக்கா? எதனால் உங்களுக்கு பயமாக இருக்குது? நீங்கள் பல கோடிக்கு சொந்தமாக போகிறீங்க. அப்படி இருந்து உங்களுக்கு எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்று வீட்டுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய முடிவு நானே எடுத்தது. இன்னொன்று ரோகிணியை என்னால் மறக்கவே முடியலை. ஆனால் எங்களுக்கு 2 பேருக்கும் இன்னும் டிவோர்ஸே நடக்கலை. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் நினச்சி பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் ஜீவா இருந்துட்டு, டிவோர்ஸ் பண்ணாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமோ, அதுக்கு 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மனோஜ்க்கு 7 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமா முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.